ஏம்மா புது மருமகளே, சொல்லுங்க அத்தை. இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன தானே நீ தாம்மா டீ காப்பி கொடுக்கணும். சரிங்க அத்தை. உனக்கு என்ன சந்தேகம் இருந்தேன்னா அத்தைட்ட கேட்டுருமா. ஏத்தே, நம்ம வீட்டில் சமையலுக்கு வேலைக்கார யாரும் இருக்காவளா? அது மிந்தி ஒரு பிள்ளை செஞ்சிச்சுமா. அவி வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. அதனால அந்த பிள்ளை வரல. இனிமே நீ தான் செய்யணும். எல்லாத்துக்கும் காலையில் எத்தனை மணிக்கு எத்த காப்பி கொடுக்கணும்? எல்லாருக்கும் 6 மணிக்கு கொடுக்கணும். தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி கொடுத்துரு. அப்போ அத்தை, நீங்கள் 6 மணிக்குள்ளே காப்பி போட்டு ரெடி பண்ணிடுங்க. நான் எல்லாத்துக்கும் காப்பியை கொண்டு கொடுத்துட்றேன். என்னது, நான் காப்பி போடணுமா? ஏன் அத்தை, உங்களுக்கு காப்பி போட தெரியாதா? எனக்கு காப்பி போட தெரியும். அதான் அத்தை, நீங்கள் போட்டு தந்துருக்கேன். நான் எல்லாத்தையும் எழுப்பி கொண்டு கொடுத்துட்றேன். என்ன நீ, நான் உன்னையே காப்பி போடுத்தேன்னா நீ என்னையே காப்பி போட சொல்கிற? உனக்கு அப்போ நான் காப்பி போட தெரியாதா? ஏன் உங்கள் அம்மா காப்பி போட கூட சொல்லி தரலையா? தெரியும், எனக்கு சொல்லி தந்திருக்காவ. சரி, எப்படி போடணும்னு சொல்லு பார்ப்போம். நான் சொல்கிறத பார்க்க முடியாது அத்தை, கேட்க தான் முடியும். சரி சரி, கேட்குறேன், சொல்லு. ஏதே, முதல்ல குக்கரில் பால் ஊற்றிக்கணுமா? அடுப்பெல்லாம் பற்றிக்கண்டாமா? ஐயோ அத்தை, இனிமேல் நான் அதை தான் சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே இதுக்கு நீங்கள் அவசரப்படுத்தியே. சரி சரி, சொல்லு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் குக்கரை தூக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் 1 2 3. என்ன நீ திடீராப்பில் எண்ணிட்டு இருக்க? ஏத்தே, இப்படி 3 விசில் வந்தோடனே காப்பி ரெடி ஆயிரும். பாலுக்குள்ளே சீனி தூள் எதையுமே போடண்டாமா? ஆமாத்த, போடணும், மறந்துட்டேன். இப்படியெல்லாம் மறக்கக்கூடாது, புரியுதா மருமோளே? புரியுதத்த. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல மருமோளே, அத்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நீ சமையல் கட்டில் போய் அத்தைக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஏத்தே, டீ குடித்தா சரியாயிருமா? மசாலா டீ போட்டு கொண்டு வா, குடித்தா சரியாயிரும். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு மருமோளே, நான் சொல்கிறேன். ஏத்தே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்தான். ஏத்தே, நம்ம வீட்டில் சிக்கன் மசாலாத்தூள், மட்டன் மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள், மீன் மசாலாத்தூள், சாம்பார் மசாலாத்தூள் எல்லாம் இருக்குது. இதில் எதை வச்சு உங்களுக்கு டீ போட்டு தரணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை வச்சு உங்களுக்கு நான் டீ போட்டு தந்துடுறேன். என்ன படித்து என்ன பிரயோஜனம்? உனக்கு ஒரு டீ கூட போட தெரியல. எதுக்கத்த இப்படி குறை சொல்றிய? எனக்கு அழகாகவே டீ போட தெரியும். ஆமாம், நீ டீ போடுற லட்சணம் தான் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுல. ஏத்தே, இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதுங்க. நான் இப்போவுமே உள்ளே போய் பேப்பரையும் பண்ணி எடுத்து வந்து உங்களுக்கு டீ போட்டு காமிக்கேன். அப்போ நீங்கள் நம்புவீல்ல? நான் குடிக்கிற டீயை பற்றி பேசுகிறேன், நீ இங்கிலீஷ் டீயை பற்றி பேசுகிற. ஏத்தே, எனக்கு இங்கிலீஷ் டீ மட்டும் இல்லை, தமிழ் டீயும் நல்லா எழுதுவேன். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசத்தை. நான் எழுதியே காமிக்கல, அதுக்குள்ளே நல்லா இருக்குன்னு சொல்கிறிய. சரி சரி, டீ போடுற வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். உனக்கு டிஃபன் தெரியுமா மருமோளே? தெரியாத. உனக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லி கேட்போம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், பூரி, அப்புறம் இடியாப்பம், புட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ். என்ன மருமோளே, உனக்கு இவ்வளோ இது தெரியுமா? தெரியாத. என் மருமகளுக்கு டீ காப்பி போட தெரியலனாலும் இவ்வளோ சமையல் செய்ய தெரியுது. என்னத்த நீங்கள் எப்போ முழுசும் தெரியாமையே பேசுறிய? இவ்வளோ எனக்கு தெரியும்னு தான் சொன்னேன், எனக்கு செய்யலாம் தெரியாது. ஆனால் இவ்வளோத்தையும் செஞ்சு தந்தால் நான் ஒரு பிடி பிடிச்சிடுவேன். அப்படின்னா உனக்கு சமையல் எதுவுமே செய்ய தெரியாது. எனக்கு சமையல் தெரியாத. சுடு தண்ணி நல்லா சமைப்பேன். சுடு தண்ணியை நல்லா சமைக்க தெரிஞ்சது யாருன்னா அது என் மருமகளாக தான் இருக்கும். ஐயோ அத்தை, என்ன ரொம்ப புகழாதுங்க, எனக்கு வெக்கமாக வருது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏதே, என்ன சொன்னீங்க? சாப்பிட்றவங்க குறை சொல்லாத அளவுக்கு சாப்பாடு இருக்குன்னு சொன்னேன் மருமோளே. ஆமாத்த, நீங்கள் சொல்கிறது சரிதான், குறை சொல்லாத அளவுக்கு சாப்பாடு இருக்கணும். எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கத்த. அதுக்கு முந்தி சமையல் கட்டில் இருக்கிற பொருள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் கேளுங்கத்த, சொல்கிறேன். மருமோளே, இது என்னது? இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாத. சின்ன பருப்பத்த. இதுக்கு ஒன்றும் சின்ன பருப்புன்னு பேர் இல்லை, சிறுபைத்தம் பருப்பு. ஓ, இதுக்கு பேர் சிறுபைத்த பருப்பா? இந்த பருப்புக்கு என்ன பேருன்னு தெரியுமா? இதுக்கு தெரியாத, மஞ்சள் கலரில் இருக்குல்ல, மஞ்சள் பருப்பு. இதுக்கு ஒன்றும் மஞ்சள் பருப்புன்னு பேர் இல்லை, துவரம் பருப்பு. இதுக்கு பேர் துவரம் பருப்பு. சரி, எல்லாம் உனக்கு தெரியுமில, சமையல் செய்ய ஆரம்பி. சரி அத்தை, நான் செய்கிறேன், நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா ரெஸ்ட் எடுக்கேன். நீ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஸ்டவ்வை எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் எனக்கு மறந்து போச்சு அத்தை. அப்போ உனக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறது கூட தெரியாது என்ன?